வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 17வது அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிற நன்மையை சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலே 18வது வசனத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை அனுபவிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் அவசியமா இருக்கிறது. நம் தேவன் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம் தேவன் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு தோக்க தெரியாதுன்னு நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் வெறுமையாக்கி வந்து எல்லாத்தையும் ஜெயித்தவரை தான் நாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறார், வளர்றார், வாழ்றார். ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே இருக்கிறார். அவர் எங்க கால வச்சாலும் ஜெயிக்கிறார், எந்த சோதனைனாலும் ஜெயிக்கிறார். எதுலையுமே தோற்கவில்லை. கடைசியில மரணம். பிசாசு பார்த்தான் இதுலயாவது தோற்பார்னு இல்ல, மரணம் அவரை விழுங்குன்னு பார்த்தா மரணத்தை அவர் விழுங்கிட்டார். அப்படி விழுங்கிட்டு சீஷர்கள்ட்ட வந்து பயப்படாதேங்கள் விழுங்கிட்டு சொல்றார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். இல்ல என்ன பலன் அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதுல இருக்கு தெரியுமா? அவருடைய ஜெயத்தில் இருக்கிறது. யோபுவின் பலன் எதுல இருந்து தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறதுல இருக்கிறது. அப்ப அவர்கிட்ட நான் ஜெயித்தேங்கிறார், நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறார். என் ஜெயத்துல தான் உன் பலனே இருக்கு. ஆமென். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயித்தவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி நம்மளை பலப்படுத்துவார் தெரியுமா? உலகம் சொல்ல நீ தோத்துருவ அப்படின்னு, ஆண்டவர் சொல்வார் நான் ஜெயித்தேன். பொதுவாகவே யாராவது வந்து நம்ம கிட்ட இப்படி நம்மளை பலப்படுத்துவாங்களா? நீ திடன் கொள், நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படி பலப்படுத்த மாட்டாங்க. அது நமக்கு இன்னும் நீ ஜெயிச்சிட்டியா, அது நமக்கு இன்னும் பலவீனதப்படுத்தும். ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நான் எதுலெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுல நின்று அவர் ஜெயிக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. விளங்குச்சுன்னா நீங்க அமைதியா இருந்திருக்க மாட்டீங்க. நான் எதுலெல்லாம் நின்று ஜெயிக்கணுமோ, சிம்பிளா சொல்லணும்னா ஏன் எக்ஸாம் அவர் எழுதுறார். நீ திடன் கொள், நான் ஜெயித்தேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, என் ஆண்டவர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், எனக்கு ஆகாரம் தருகிறவர் மாத்திரமல்ல, எனக்கு அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, என்னை ஜெயிக்க வைக்கிறவர். நம்புறவங்க மாத்திரம் ஆர்ப்பரிப்போடு சத்தமா சர்ச்சுக்குள்ள யாரும் சும்மா இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்துச்சாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ன தெரியுமா? அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. ஒரு ராஜா ஜெயிச்சுட்டு நாட்டுக்கு வரும்போது ஜனங்கள் அப்படி ஆர்ப்பரிப்பார்களாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ள இருக்கு, இவங்களெல்லாம் சபிக்க முடியாதுப்பா. அப்படி சபிக்க வாய் திறந்தாலும் ஆசீர்வாதமா தான் விழுது. இது சொல்றது யார் தெரியுமா? சபிக்க வந்த பிழையாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன?
அவருடைய ஜெயத்தை பாடுகிறவர்கள் மேல் சாபம் விழாது. அவருடைய ஜெயத்தை கொண்டாடுகிறவர்கள் மேல் ஆசீர்வாதம் தான் தங்கும். Glory. Hallelujah. மோசே சொல்றாரு, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹalleluya, எங்கள் கொடி வெற்றி கொடி. Glory. எனக்கு நன்மை இருக்கு, எனக்கு தானியம் இருக்கிறது. ஆனா சத்துரு பக்கத்தில் இருக்கிறான். சத்துருவை ஜெயிக்காம இந்த தானியத்தை என்னால எப்படி சாப்பிட முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க முன்னாடி நல்ல இலை போட்டிருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க சாப்பிட கை வைக்கும் போது உங்க கழுத்துல சத்துரு கையை கத்திய வச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேகருக்கு வீட்டுல சொந்த வீடு இருந்தும் தூக்கம் இல்லை, அனுபவிக்க முடியல, நன்மை அனுபவிக்க முடியல, ஆகாரம் இருந்து சாப்பிட முடியல, நன்மை அனுபவிக்கும். தண்ணி பள்ளத்தாக்கு நிறைய தண்ணி இருக்கு, என்னால எடுத்து குடிக்க முடியலன்னா, வீடு நிறைய ஆகாரம் இருக்கு, என்னால எடுத்து சாப்பிட முடியலன்னா, ஒரு பெட்டுக்கு 2 பெட் இருக்கு, தூக்கம் வரலன்னா, தூங்க முடியலன்னா, உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன்னு சொல்றார். ஆமென். ஹalleluya. அப்ப நன்மை இருக்கு, அனுபவிக்கணும்னா ஜெயம் இருக்கணும். அதனாலதான் இவங்க வந்தது தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்க. ஆனா எலிசா சொல்றாரு, மோவாபியரையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். என் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்டார். அப்ப வேதனையை கூட்டக்கூடாதுன்னா ஒரு யுத்தம் நடக்கணும், ஒரு ஜெயம் தேவை. எனக்கு என் தேவன் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த நன்மை அனுபவிக்க என் வாழ்க்கையிலே தேவன் ஜெயத்தை கட்டளையிடுகிறார், ஜெயத்தை கட்டளையிடுகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 7 நாட்கள் சுற்றி தண்ணி இல்லை. 7 நாள் சுற்றி தெரிந்த போது தண்ணி இல்லை. தண்ணி இல்லாம ஒரு மனுஷனுக்கு 3 நாள் இருக்கலாம், ஆகாரம் இல்லாமல் 7 நாள் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. தண்ணி இல்லாம 3 நாளுக்கு மேல தாங்காது. 7 நாள் தளர்ந்தாச்சு, தளர்ந்து இருக்கிறாங்க. உண்மையில இவங்க போனது யுத்தம் பண்றதுக்கு. அவங்கள பார்த்தா தெரியும், இது இஸ்ரவேலின் ராஜா, இது யூதாவின் ராஜா, இது ஏதோமின் ராஜா. 3 ராஜாக்கள் சொல்றதுக்கு கம்பீரமா இருக்கு, ஆனா உள்ள தளர்ந்து இருக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லை, தளர்ந்து இருக்கிறாங்க. அடையாளம்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. இவர் அந்த ராஜா, இவர் இந்த ராஜா. ஆனா உண்மையில எப்படி இருக்கிறாங்க? இப்போ ஒரு யுத்தம் நடந்தா சத்ரு ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவான். அந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்க. வெளியே தெரியாது. வெளியே எப்படி தெரியுது தெரியுமா? 21வது வசனத்துல, தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது. அப்படிதான் இருக்கு. அவங்க பிரச்சனை தெரியாது. அந்த மோவாபியர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து எல்லையிலே நின்றார்கள் அப்படின்னு இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. டைம் வேகமா போகிறது, செய்தி எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது நான் எவ்வளவு வார்த்தை கேட்கிறேன் என்பதையும் தாண்டி நான் அதை எவ்வளவு என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆவியானவர் பாரப்படுத்தி பேச வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வந்தோம், இருந்தோம், கேட்டோம், போனோம். வாழ்க்கையில எந்த சேஞ்சுமே இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, நான் 10 வருடமா தோல்வியை கண்டுட்டு இருக்கிறேன்னா என்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்னால ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி இன்னும் எந்த நிலையிலும் வளர முடியவில்லைன்னா என்கிட்ட பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஒரு எவ்வளவு நாள் தான் எகிப்தியனை பார்த்துட்டு இருக்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காணாதிருப்பா என்று ஒரு லைஃப்ல ஒரு பிரேக் த்ரூ வேண்டாமா நமக்கு? வாழ்க்கையில் அடுத்த நிலையில கால் எடுத்து வைக்க வேண்டாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி புலம்புனோமோ அதே தான் இப்போ சொல்லி புலம்பிட்டு இருக்கிறோம்னா நம்ம கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. தேவ பிள்ளைகளே, நன்மை 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 கிடைச்சாச்சு. எங்க அனுபவிக்கிறீங்க? அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறோம்னா ஜெயிக்கணும். வாழ்க்கையில ஜெயம் தேவை.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெய ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார்னு பாடுவோமே. ஆமென். எல்லாரும் எல்லாம் இருக்கு. சில சொல்லுவாங்க எல்லாமே இருக்கு, நிம்மதி இல்லை. ஆமென். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட்றேன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். என் கையின் பிரயாசத்தை இன்னொருத்தங்க சாப்பிட்றாங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் தேவையா இருக்கிறது என்று அர்த்தம். ஆமென். ஜெயம் வேணும். ஆண்டவர் சொல்ல மோவாபியரையும் இங்க பாருங்க, எல்லையில வந்து நிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜாவினுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா தளர்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க தளர்ந்து இருந்தாலும் எங்க இருந்தாங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. நான் இந்த செய்திக்குள் இன்னும் போகவில்லை. ஆனால் செய்திக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். தளரும் போது நாம எங்க இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தளர்ந்தாச்சு. யோசபாத் என்ன பண்றார் தெரியுமா? யோராமையும் ஏதோமின் ராஜாவையும் கூட்டிட்டு தேவ சமூகத்தில் போயிட்டான். அவங்க தளர்ந்து இருக்கிற நாவலம் வறண்டு இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல. ஆனா அவங்க இருக்கிறது தேவ சமூகத்தில் ஆனதுனால புறப்பட்டு வந்த மோவாபியரை ஒரு எல்லையில் ஸ்டாப் பண்ணி நிக்க வைக்கிறார். ஸ்டாப் பண்ணி அந்த எல்லையை தாண்டி அவங்க வரல, எல்லையில நிக்க வச்சிட்டார். அவங்க புறப்பட்டு யுத்தத்துக்கு தான் வராங்க, ஆனா எல்லையில நிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க தளர்ந்தாலும் இவர்கள் இருக்கிற இடம் தேவ சமூகம். நீ தளரும் போது எங்க இருக்கிறாய் என்பது ரொம்ப முக்கியமானது. நீ தளரும் போது, நீ சோர்ந்து போகும்போது இருக்கிற இடம் தேவ சமூகமானால் இம்மட்டும் வா மிஞ்சி வராத என்று சமுத்திரத்துக்கு எல்லையை போட்டவர் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கும் ஒரு எல்லையை போடுவார். நான் எங்க இருக்கிறேன்? அதனாலதான் யோராம்லாம் தயங்கி இருப்பார். வேண்டாம் யோசபாத், அங்கெல்லாம் போய் வந்துரு. அதனாலதான் ஆண்டவர் வந்து அழுவார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாய். அப்படி பருந்து அல்லது கழுகு அப்படி வரும்போது அப்படி சின்ன சின்ன குஞ்சுகள் அங்கெங்கயா மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த கோழி ஒரு சவுண்டு போடும், அப்படியே செட்டையை விரிக்கும் போது அந்த செட்டைக்குள்ள போயிடும். ஏன்னா சத்துரு வரான், அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு பெரிய ஒரு பயப்படுகிற ஒரு தளர்ந்து போகிற நிலைமை வரும்போது, அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க. ஏன்னா நான் எப்ப தளருவேன்னு தெரியாது ஆண்டவரே. தாவீதுக்கு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. அப்பா அம்மா ஒதுக்கி வச்சாச்சு, பெற்றோர்கிட்ட இருந்து பிரச்சனை, சகோதரர்கள் அந்நிய புருஷனா பாக்குறாங்க, யாரோ எந்த பிள்ளையோ அப்படின்னு பாக்குறாங்க, சகோதரர்களால வலி. அது போக மாமனார் பார்த்தாலே ஈட்டி எடுப்பார். மாமனார் பிரச்சனை அது ஒரு பக்கம், மனைவி வீட்டில இருந்து பார்த்து நிந்திக்கிறார், மனைவி பிரச்சனை இன்னொரு பக்கம். ஆசையா வளர்த்த பையன் அப்சலோம் அப்பாவை கொலை செய்யணும் நிக்கிறான். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் தான் அடி. இங்க சுத்தி சுத்தி தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் எப்ப வேணாலும் வருவேன். ஏன்னா என்ன தளர பண்றதுக்கு என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. நான் எப்பொழுது வந்து அடையத்தக்க. நான் தளரும் போது எங்க இருக்கிறேன் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும், ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், 34 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 34வது அதிகாரத்தில் அங்கே யாக்கோபின் குமாரத்தி தேசத்து ஸ்திரீகளை பார்க்க போகும்போது ஏமோரின் குமாரன் சீகேம் என்ன பண்ணுவான்னா அவளை தீட்டுப்படுத்திடுவான். ஆனாலும் அவளை தனக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என யாக்கோபிட்ட பேசி
எல்லாம் ஒழுங்குபடுத்தும் போது இந்த தீனாளுடைய சகோதரர்கள் தந்திரமா சொல்றாங்க, அது நீங்க விருத்த சேதனம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எல்லாம் ஓகே ஆயிரும். அப்படி சொல்லும் போது இவர்களும் பாவம் நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தேசத்து பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் என்ன பண்ணாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க அதுல பலவீனப்படுவாங்க. வெயிட் பண்றாங்க. 3வது நாள்ல அவங்களுக்கெல்லாம் வலி எடுக்க ஆரம்பிச்சது. வலி எடுக்க ஆரம்பித்ததும் இந்த லேவியும் சிமியோனும் உள்ள போய் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அவ்வளவு பேரை கொண்டு போட்டாங்க. ஒரு தேவ பிள்ளை, எதுக்கு இதை எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, நான் தளரும் போது என் மேல் சத்துரு வந்தான் என்றால் என் பொடி கூட கிடைக்காது. நம்ம தளரும் போது, நம்ம சோர்ந்து போகும்போது ஒன்னும் வேண்டாம். மோசையின் கை கொஞ்சம் தாழ்ந்ததும் அமலேக்கின் கை மேல வந்துட்டு பாத்தீங்களா? இதுதான். அதனாலதான் அவன் எப்பொழுது சாவான். ஒரு வீட்டுல ஜெபிக்கிற ஒரு சகோதரி இருப்பாங்கன்னா சத்துரு எப்படி பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? இவ எப்போ சாவா, இவ பேர் எப்போ அழியும். ஒரு குடும்பத்தில் உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு சகோதரன் இருந்தால் சத்துருவினுடைய டார்கெட் எப்படி இருக்கு தெரியும்? இவ எப்போ சாவா. ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த தீபம் அணைஞ்சிட்டுனா இந்த வீடே விழுந்துரும், ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். தளராத மனிதரே கிடையாது. அதனாலதான் எலியா சூறை செடிக்கு கீழே படுக்க விடல ஆண்டவர். சூறை செடிக்கு கீழே அவன் உடனே தூதனை வச்சு தட்டி எழுப்புறார். உண்மையில எலியா என்ன சொல்லிட்டு படுக்கிறார் தெரியுமா? போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று. உண்மையிலே எலியா இவன் இப்படி சொல்றானே, அப்போ போ. அப்படி மட்டும் ஆண்டவர் கண்டுக்காம விட்டிருந்தா எலியாவை யார் தட்டி எழுப்பியிருப்பா தெரியுமா? தூதன்ல ஏசபேல் வந்து தட்டி எழுப்பியிருப்பா. சூறை செடி கீழே எலியா நீ இருக்க கூடாது. நீ தளர்ந்துட்ட, நீ சோர்ந்துட்ட, கிளம்பு, சமூகத்தில் வா. இன்னைக்கு அநேகர் சோர்வு வரும்போது, தளர்வு வரும்போது தள்ளி போயிடுவாங்க. ஈஸியா சத்துரு அட்டாக் பண்றோம், ஏதாவது ஒரு பிடியில விழ வச்சிடறோம். நான் சோர்ந்து போகும்போது, நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டே, என் வாழ்க்கையில நான் தளரும் போது, சில காரியங்களை நினைச்சு தடுமாறும் போது, நான் எங்கே எங்கே நிற்கிறேன், எங்கே நிற்க விரும்புகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு. நான் தேவ சமூகத்துல எனக்கு வலி தாங்க முடியல, பெயின் தாங்க முடியலன்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கும் போது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஏன் தெரியுமா? அவர் சமூகத்தில் ஒருவன் வந்தால் அவனை தொடுகிறவர் அவர் கண்மணியை தொடுகிறார். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நான் தளரும் போது எங்க இருக்கிறேன்? மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் என சத்துருக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இன்னொரு விஷயம் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வராங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் யோசபாத்து ஓடி போறான். எங்க தெரியுமா? சமூகத்துல ஜனங்கள் எல்லாம் கூடி வர வச்சு, எல்லாரும் வாங்க, சமூகத்துக்கு வாங்க. வந்து நின்று சொல்றார், நிற்க எனக்கு பலன் இல்லை. என்ன நிக்க பலன் இல்லை? எங்க வந்து நிக்கிறான் தெரியுமா? சமூகத்துல. என தளர்ந்துட்டான். சில செய்திகள் நம்மை தளர பண்ணும். நம்மை தளர பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்ற செய்தி எல்லாம் தேவை கிடையாதுங்க. பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கொஞ்சம் 2 பாயிண்ட் கூடி இருக்குங்கிற செய்தியே போதும், நம்ம மொத்தம் ஆஃப். தளரும் போது தாவீது சொல்றான், நான் பயப்படும் நாள்ல உங்களை நம்புவேன். அதே தாவீதை வச்சு சொல்ல வைத்தார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. நான் தளரும் போது எங்க போறேன்? தளரும் போது யாரிடத்தில் போறேன்? தளரும் போது எதை நாடுகிறேன்? இந்த உலகம் இன்னும் நம்மளை தளர பண்ணும். இந்த உலகம் இன்னும் நம்மளை தளர பண்ணும்.
இவங்க தேவ சமூகத்தில் இருந்ததுனால புறப்பட்டு வந்த சத்துருக்களுக்கு ஒரு எல்லையை போட்டு அங்கதான் நிக்க வச்சிருக்கிறார். எசேக்கியா பாருங்க, வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். ஒரு சைடோட படுத்து இருக்கிறார். ஒரு சைடோட படுத்து டோரை பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப ஏசாயா உள்ள என்ட்ராகிறார். உள்ள என்ட்ரானதும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சனகரிப்புலாம் யுத்தம் பண்ண வரும்போது ஏசாயா மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை அவ்வளவு பலனா இருந்துச்சு, அவ்வளவு திடனா இருந்துச்சு. அதே போல ஏசாயாக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. ஏசாயா வரும்போது படுத்து ஒரு சைடோட படுத்து தன் படுக்கையில் படுத்து வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறார் எசேக்கியா. ஏசாயா உள்ள வந்ததும் இதே போல ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா ஏசாயா சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா அப்படியே சுவர்புறமாய் திரும்பி தன் படுக்கையிலிருந்து உடனே ஏசாயாவை கூப்பிடல, அப்படியே திரும்புறான். இந்த சைடு படுத்திருந்த எசேக்கியா, நான் நினைக்கிறேன் ஏசாயா இந்த வார்த்தையை சொன்னதும் பிரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஏசாயாவை அனுப்பி விட்டுட்டு அப்படியே திரும்புறார். யார்கிட்ட தெரியுமா? கர்த்தர்கிட்ட. திரும்பி, நான் உமக்கு முன்பாக, அவ்வளவுதான். வாயை திறந்து 2 வார்த்தை சொல்றதுக்குள்ள ஓன்னு அழுதுட்டார். ஏசாயா பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறார், ஏசாயா நில்லு, திரும்பி போ, திரும்ப போ. என் பிள்ளை அழுதுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா? 15-20 ரெண்டாவது சொல்லு. நீ முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை நான் பார்த்தேன்னு சொல்லு. நீ முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லு, ஏசாயா நீ பக்கத்துல இருந்து பேசினல, ஆமா ஆண்டவரே, அவன் அழுதது உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் உள்ள அழுதுட்டு இருந்தான், நீ போறது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீ அந்த விட்டு போனதும் அவன் என்கிட்ட அழுறான்பா, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் தளரும் போது எங்கே இருக்கிறேன்? யார் பாதத்தில் இருக்கிறேன்? அன்னால் தன் புருஷன் வரும்போது அழுதுட்டு இருப்பாளாம். சில ஸ்திரீகள் அப்படி கிருபை பெற்றவங்க. 5 மணிக்கு புருஷன் வீட்டுக்கு வரானா 4:30 அழ ஆரம்பிப்பாங்க. ஆமே. அவரும் 10 பிள்ளைகளை பார்க்கலாம் 3:30 வரை மொபைலை பார்த்து 4:30 அழ ஆரம்பிப்பாங்க. 10 பிள்ளைகளை பார்க்கலாம் கண்ணீர் நிக்க மாட்டேங்குது. பார்த்தா நான் இன்னும் தளர்ந்து தானே போறேன், நான் இன்னும் தளர்ந்து தானே போறேன். தேவ சமூகத்தில் போனாள், இப்ப அழுறா. அப்படி முடிச்சிட்டு வாரா. பைபிள் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நான் தளரும் போது எங்க இருக்கிறேன்? நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவர், நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவர், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவர், நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரை பார்த்தீங்களா? சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர் ரொம்ப வியாகுலம் வந்துட்டு ஒரு தளர்ந்து போகிற நிலை வந்ததும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க போய் அப்பா கிட்ட போய் பேச போறார். முழங்கார் படியிட்டு, பிதாவே இந்த பாத்திரம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஏன்னா அவர் ரொம்ப டயர்டாகிறார். இனி நடக்க போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் தாங்க முடியல. அவர் தளரக்கூடிய டைம். பேதுரு, யோவான், யாக்கோபு நீங்க இங்கே விழித்திருங்க, நான் இப்ப வரேன் அப்படி சொல்லிட்டு போறார். தேவ பிள்ளைகளே, காலையில சண்டே கிளம்பி வரோம், உட்கார்றோம். நம்முடைய உள்ளான மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? சத்துரு மேற்கொள்ளுறானா? ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம்னா நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஜெபிக்க முடியலைன்னா சத்துரு ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பைபிள் சிம்பிளா நான் சொல்றேன், பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், வாசிக்கிறோம்னா நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். வாசிக்க முடியல,
பைபிள் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ பிரச்சனை, ஜெபத்தில் உட்காரும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை. ஒன்று ஃபோன் வருது, அல்லது யாரோ கூப்பிடுறாங்க, அல்லது எனக்கு ஏதோ ஒன்று வருதுன்னா சத்துரு நம்மளை ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். ஊழியம் செய்கிறவர்களை பிள்ளைகளும் மற்றவர்களை யாரோ ஆக்கவில்லை. இரத்தத்தால் எனக்கு என்ன விலை கொடுக்கப்பட்டதோ அதே விலை தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. என் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆராதனை செய்யணும். ராஜாக்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆளுகை செய்யணும். இன்று அவரை ஆராதிக்கிறவர்கள் தான் நாளை அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. தளராத மனிதன் இல்லை, சோர்ந்து போகாத மனிதன் இல்லை. ஆமென். நம்ம தளரும் போது எங்க போறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம தளரும் போது நம்ம கூட இருக்கிறவங்க தளருவாங்க. உடனே வீட்டு கதவை அடைச்சிட்டு அப்பான்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருங்க. நீங்க யோசபாத்தா மாறலைன்னா யோராம்களின் கதி என்ன? உங்க கூட தானே இருக்கிறாங்க. ஐயோ என்று அவர்கள் சொல்லும் போது வீட்டுக்கு வா, நம்ம ஜெபம் பண்ணு, உட்காரு, ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சத்துருக்கு அங்கேயே எல்லையே போட்டுருவார். வெயிட் பண்ணு, என் பிள்ளை என்கிட்ட இருக்கிறான். தேவ பிள்ளைகளின் அடைக்கல பட்டணம் தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். இவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் வருகிறது, பலி செலுத்துகிறார்கள். ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 வசனங்களிலே பார்க்கிறோம். 21 பார்த்தோம், மோவாபியர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்களையும் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். 22வது வசனம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. இனி நான் சொல்றதை கவனிங்க. யாருக்கு இந்த தண்ணி ரத்தம் போல் காணப்பட்டது? எல்லாருக்கும் அல்ல, இந்த சைடுல நிக்கிறவங்களுக்கு, மோவாபியருக்கு. இந்த சைடுல நிக்கிறவங்க இந்த தண்ணீரை குடிச்சு குடிச்சு தேங்க் பண்றாங்க. 7 நாள் தண்ணி இல்லாம இருந்தோம், கர்த்தாவே தாகத்துல செத்துருவோம் நினைச்சோம், எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தந்தீரே என்று சொல்லி இவர்கள் இங்கே பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது அதே தண்ணீர் மோவாபியர் கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? ரத்தம் போல, ரத்தம் போல. அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்கிறார் என்றால் நான் சொல்ற வார்த்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். எனக்கு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி. இப்போ அடுத்த கேள்வி, நம்ம எந்த சைடுல நின்று இந்த தண்ணீரை பார்க்கிறோம்? யோசபாத் சைடுல நின்று பார்க்கிறோமா, மோவாபியர் சைடுல நின்று பார்க்கிறோமா? இன்னைக்கு செய்தி இதுதான். நான் அனுபவிக்க வேண்டிய நன்மையை நான் இன்னும் தீமையா பார்த்துட்டு இருக்கிறானா? நான் எந்த சைடுல நிக்கிறேன்? கர்த்தர் என்னை வைத்த ஸ்தானம், நான் எங்கே நிற்க வேண்டும் என கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அங்கே நான் நிற்பேன் என்றால் என் கண் அவர் எனக்காய் அனுப்பின நன்மையை காணும். நான் கர்த்தர் விரும்பாத ஸ்தானத்தில் நான் நின்று ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் நன்மை செய்யும் என்றாலும் அவர் நன்மை செய்தாலும் அது என் கண்ணுக்கு நன்மையா தெரியாது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 20வது வசனத்திலே நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ
அது இரவை வெளிச்சமாக. தேவனுடைய ஒரே கிரியை ஒரு கூட்டத்தாருக்கு எப்படி இருக்குன்னா அந்தகாரமா இருக்கிறது, இன்னொரு கூட்டத்தாருக்கு எப்படி இருக்குன்னா அது வெளிச்சமா இருக்கிறது. அந்தகாரத்துல ஏதாவது தெரியுமா? தெரியாது. வெளிச்சத்துல ஒரு கூட்டத்தாருக்கு எல்லாம் தெரியுது, இன்னொரு கூட்டத்தாருக்கு ஒண்ணுமே தெரியல. என் தேவனுடைய கிரியை என் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னை முதலாவது வெளிப்படுத்தவில்லை. யோசேப்பு சில காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், சிமியோனை பிடித்து கட்டி வைக்கிறார். இன்னொரு புறம் அவங்க கொண்டு வந்த சாக்கில் எல்லாம் தானியத்தை கொடுத்து அவங்க கொண்டு வந்த பணத்தையும் அதுக்குள்ளே வைத்து கொடுக்கிறார். உண்மையாக இது கொடுத்தது அவர்களை அகப்படுத்துவதற்கல்ல, அவர்களுக்கு புதையலாய் கொடுத்தது. ஆனால் இவர்கள் இன்னும் யோசேப்பின் பட்சம் சாயாததுனால அவங்க சாக்கெல்லாம் திறந்து உள்ள பணத்தை இருக்கிறத பார்த்ததும் தேவன் நமக்கு இப்படி செய்தது என்னவென்று புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். 2 வருடம் கழித்து மீண்டும் அரண்மனைக்கு வரும்போது இந்த பணப்பையோடு வந்து சொல்றாங்க, இப்படி இது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தீவனம் கொடுக்க வழியிலே சாக்கை திறந்து பார்க்கும்போது உள்ள இந்த பணப்பை இருந்தது என்று சொல்லும் போது அங்கிருந்து அவன் சொல்லுகிறான், பயப்படாதீங்க, இது கர்த்தர் உங்களுக்கு புதையலாக கொடுத்தார் என்று. அப்ப இவங்களால அனுபவிக்க முடியல. 2 வருஷம் அதை வச்சிட்டு இருக்கிறாங்க, அனுபவிக்க முடியல. ஏன்? இவர்கள் இன்னும் யோசேப்பின் பட்சம் சாயவில்லை. என் கண்ணுக்கு எப்படி தெரியுது என் சிச்சுவேஷன்? என்னை சுற்றி நடக்கிறது என் கண்ணுக்கு எப்படி தெரிகிறது? ஹalleluya. ஒரு கூட்டத்தார் அந்த தண்ணீர் நிமித்தம் glory glory gloryன்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியுமா? எப்படி தெரிய வச்சார் தெரியுமா? சூரியனுடைய லைட் அது மேல பட வச்சார். ஆமென். தேவ பிள்ளையே, உன்னை வேதனைப்படுத்துறவங்க, உன்னை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிக்காத. அங்க இருக்கிறவர் டிசைட் பண்ணுவார், அங்க இருக்கிறவர் டிசைட் பண்ணுவார். நீ நிக்க வேண்டிய இடம் எங்கன்னு மட்டும் பாரு, நீ எங்க நிக்கிறேன்னு மட்டும் பாரு. நான் எந்த பக்கம் நிக்கிறேன்? என்னை கர்த்தர் பிரித்தெடுத்து இருக்கிறார். நீங்கள் உலகத்தார் அல்ல. இஸ்ரவேலரை இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை எகிப்திலிருந்து பிரித்தெடுத்தது போல என்னையும் உங்களையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் உலகத்தோடு உலகத்துக்கு ஒத்தவர்களா இருப்போம் என்றால் நம் கண்களுக்கு நன்மை தீமையாதான் தெரியும். ஆமென். யோசேப்பை விற்று போட்டதை நினைத்து சகோதரர்கள் இப்ப பதற ஆரம்பிக்கும் போது யோசேப்பு சொல்லுகிற, நீங்கள் என்னை விற்கவில்லை, கர்த்தர் என்னை அனுப்பினார். Glory. Hallelujah. என் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? என்னை சுற்றி நடக்கிறவைகளில் என் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? நான் எந்த பட்சத்தில் நிற்கிறேன்? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த செப்பரேஷனை பார்க்க முடியும். தேவன் பிரித்தெடுக்கிறார் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக. எதுக்கு அப்புறம் பிரித்தார் தெரியுமா? வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாகிய ஒளி வந்த பிறகு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மளை செப்பரேட் பண்றார். அது வரைக்கும் எல்லாம் ஒன்னாதான் இருந்து, அது வரைக்கும் எப்பொழுது யாக்கோபு மேல தகப்பனுடைய அந்த ஆசேஷ்ட புத்திர ஆசீர்வாதம் விழுந்ததோ அப்பொழுது யாக்கோபை செப்பரேட் பண்றார். எப்பொழுது இஸ்ரவேலரை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மோசேக்கு வந்ததோ அப்பொழுது மோசேயை எகிப்திலிருந்து செப்பரேட் பண்றார். இந்த செப்பரேஷன் இந்த பிரித்தெடுத்தல் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் செய்யறத நான் செய்யறேன், நோ. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகு அல்ல. ஆமென். என்னாகமம் 11வது அதிகாரத்துல 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலருக்குள்ள இருந்த யாரா? பைபிள்ல என்ன இருக்கு அதை சொல்லுங்க. அந்த பல ஜாதியான ஜனங்க எப்போ வந்தாங்க? யாத்திராகமம் 12:38 சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனது அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் வெளியே போகும்போது எகிப்திலிருந்து நிறைய பேர் கூட போறாங்க. ஏன்னா இப்படி ஒரு வல்லமை உள்ள தேவனை பார்த்தது கிடையாது. எல்லாரும் போறாங்க. நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேலரோடு கூட தான் போனாங்க. ஆனா அவங்க இன்னும் யாரா தான் இருக்கிறாங்க தெரியுமா? எகிப்தியரா தான் இருக்கிறாங்க. இங்க பல ஜாதினா அது எந்த ஜாதி, இது எந்த ஜாதி? நோ, பைபிள்ல மொத்தம் 2 ஜாதி தான் உண்டு. ஒன்று சிலுவையை குறித்த உபதேசம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. அப்ப மொத்தம் 2 கூட்டத்தார் தான் உண்டு. ஒன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தார், இன்னொன்று ரட்சிக்கப்படாத கூட்டத்தார். ஆமேன் சொல்லுங்க. வரல பிரதர்ஸ், பெரியவங்க எல்லாம் சத்தம் ஆமேன் சொல்லுங்க. அப்போ இங்க ஏன் பல ஜாதி அப்படின்னு ஆண்டவர் மென்ஷன் பண்றார் அப்படின்னா, கவனிங்க, இவங்க எல்லாரும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியா போனாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க யாரும் ரத்தத்தால மீட்கப்படல. இஸ்ரவேல் வீட்டார் மேல மட்டும்தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. இவங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க, மேகத்துக்கு கீழே வந்துட்டாங்க, கூட்டத்தோட கூட்டமா. திருவிருந்து இங்க எப்படி கொடுப்பாங்க? ஞானஸ்நானம் எடுத்தா கொடுப்பாங்க. எடுத்துருவோம், முங்கி எழும்புறது தானே, எடுத்துருவோம். ரத்தத்தால் மீட்கப்படாமல் நான் செய்யற எதுவுமே எனக்கு வேல்யூ ஆட் ஆகாது. சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறோம்? யாருனாலும் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காரலாம். 4 வாசல் இருக்கு, லிப்டும் சேர்த்து 5. மேகத்துக்குள்ள எத்தனை பேர் வரலாம்? ஆண்டவர் சொல்ற, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுத்ததான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஃபார்ம் பார்த்தாலே தெரியும், பேப்டிசம் எடுத்த டேட்டுக்கு 1 வாரம் கழிச்சு மேரேஜ் இருக்கும். ரத்தத்தால மீட்கப்படாம ஞானஸ்நானம் எடுத்துடலாம். கடந்த நாள்ல ஒரு சகோதரி, கடந்த நாள்ல பேப்டிசம் எடுக்கும் போது நான் கேட்பேன், எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுல அந்த பிள்ளை சொன்ன வார்த்தையை கேட்டு நான் மிரண்டுட்டேன். நான் ஒருத்தனை விரும்பினேன், என்னெல்லாமோ செய்து பார்த்தேன், எனக்கு நடக்கல. அப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்து பாரு, நடக்காது. நான் மனதார பிளஸ் பண்ணேன். அப்படியே நாசமா அந்த காரியம் நடக்காமல் போவதாக வெளியே சொல்லல, உள்ள சொல்ல சொல்ல வந்தாச்சு வெளியே. எல்லாரும் புறப்படாங்க, நாங்களும் வரோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வேற மனசுல நினைச்சிட்டாங்க, என்ன இவ்வளவு நாள் அடிமை வச்சல, வா 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 வா. அதனாலதான் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார், நீ அவனை எப்படி நடத்தக்கூடாது, அடிமை. எல்லாம் நம்ம மனசுல உள்ளதெல்லாம் அவர் பிரமாணம் எழுதுறார். என்ன இவ்வளவு நாள் அடிமையா வச்சல, நேர போய் வேலை வாங்கலான்னு வரும்போது ஆண்டவர் மோசே கல்லையும் தூக்கிட்டு வராரு. தேங்க வா, பிரமாணத்தை படி. நீ அந்த தேசத்தில் அந்நியனாய் பரதேசியா இருந்தாய் என்பதை நினைத்துக்கொள், நீ அவனை அடிமையா நடத்திராத போச்சு. அதனாலதான் இஸ்ரவேலர்களுக்கு அந்த பிரமாணத்தை பார்த்தாலே ஆமென். அதுதாங்க இப்போது இயேசு வந்த போது நடந்துச்சு. திடீர்னு கூப்பிட்டு அடிப்பானுங்க ரோமர். அப்ப ரோம ஆட்சி தான் நடந்துச்சு. அப்படி பேதுரு எல்லாம் அப்படி கண்ணத்தை தடவிட்டு, பேதுருக்கு சும்மாவே கத்தி ஆண்டவர் உருவி வைப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் அப்போ ஆண்டவர் வராரு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு எல்லாருக்கும் குஷியாயிட்டு, என்ன இப்ப ரோம கவர்மெண்ட் இருக்கு, அடுத்து நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் வரப்போகுது. அடிக்கவா செஞ்சா வா இருக்கு. என்ன எவ்வளவு தூரம், அதாவது கடையில் திங்ஸ் வாங்கிட்டு ஒரு யூதனை பார்த்தாங்கன்னா, இங்க வா இதை தூக்கிட்டு போ அப்படிமாங்களாம். அவன் தூக்கிட்டு போகணும், அங்க சட்டம் இருக்கு. ஆண்டவர் வந்தவன, இங்க பாரு, ஒருத்தன் ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா, சொல்லுங்க ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா அடுத்த கண்ணத்தையும் காட்டு. இது என்ன ராஜ்யம் ஆண்டவரே? உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க சொன்னா அவன் காலை முறிக்கவா? 2 மைல் தூரம் போ. ஆமே, நம்ம மனசுல என்ன இருக்கும்னு
தெரியும். அந்த அது இருந்ததுனால தான் யோவானும் யாக்கோபும் ஒரு பட்டணத்துக்குள்ள என்ட்ராகும் போது ஜனங்க அக்செப்ட் பண்ணல. உடனே ஆண்டவரே எலியா இறக்குனது மாதிரி அக்கினிய. ஆண்டவருக்கு உனக்குள்ள என்ன ஆவி இருக்கு? நான் நினைக்கிறேன் யோவான்லாம் அப்படி இங்க சாயிரவன் அப்படியே கொட்டியிருப்பாரு. என்ன இருக்கு உனக்குள்ள? என்ன ஆவி இருக்கு? இல்ல அவன் ஆண்டவரை பார்த்தீங்களா, கூட புறப்பட்டு வந்துட்டாங்க, ஆனா உண்மையான மீட்பு இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால சர்ச்சுக்கு வரேங்கிறதல்ல, ரட்சிப்பு இருக்கா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ ஒரு மூத்த விசுவாசிக்கு பிள்ளையா பிறந்ததுனாலயோ என்ன, ஏன் பாஸ்டர் ஜாய்சனுடைய பிள்ளையா பிறந்ததுனாலயோ பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும். மீட்பு அவசியம். மீட்பு உண்டாக என்ன செய்யணும்? மீட்பர் இடத்துல தஞ்சம் கேட்கணும். அப்பா, அந்த ஆலயத்தின் வாசலிலே ஒரு ஆயக்காரன் நின்று தலையை கூட ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை விட்டு கொடுத்தது போல எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்காமல் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுகிறான். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, அந்த எண்ணாகமம் 11:4 வாசிங்க. பின்பு ஜீசஸ் அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் அதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இவங்க இப்ப யாரை பார்த்து அழுறாங்க தெரியுமா? ஆண்டவர் அவர்களை கூட வர வச்சது எதுக்கு தெரியுமா? இவங்களை பார்த்து அவங்க மாறதுக்கு. ஆனா இவங்க யாரா மாறிட்டாங்க? சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் மேரேஜுக்கு அப்புறம் திருத்திருவேன். சிலர் என்னமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அந்த பையன் ரட்சிக்கப்படல, அந்த ஒரு ஆத்மாவனா? ஒரு சோத்துமாவும் கிடையாது. இதெல்லாம் நடக்காது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே உங்க பிள்ளைக்கு வரன் பார்க்கறீங்களா, நல்ல படிப்பு கண்டிப்பா பாருங்க, நல்ல வேலையை பார்க்கணும், எல்லாம் பாருங்க. அதுக்கு மேல ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? எங்க பிள்ளை பின்னாட்கள்ல கண்ணீர் வடிப்பாங்க. இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மாத்திருவாங்க. நம்ம என்ன நினைச்சு ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லவங்கிற சர்டிபிகேட் வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லவங்க நம்மளை விட எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவன் ரொம்ப நல்லவன், பரலோகத்துக்கு போய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். வித்தவுட் கிரைஸ்ட் ஹெவனை இமேஜின் பண்ணவே முடியாது. என்னை அல்லாமல் என் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஆமென். ஆமென். அதுக்கு இன்னொரு மறு பேச்சு இல்லை. அப்படிதான் அவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர. நான் இயேசு இல்லாம போனேன்னா பிதா சொல்லுவார், எனக்கு ஒண்ணு தெரியாது பாம்பார். நான் இயேசுவோடு போனேன்னா மக்களே வா 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 கூப்பிடுவார். இயேசுதாங்க எனக்கு எல்லாம். ரட்சிப்பு அவசியம். இது அது பிரச்சனை இல்லை. அது மேரேஜுக்கு அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு தான் வருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு? இருக்கிறவங்களை கூட்டிட்டு போறதுக்கா? இவங்க இஸ்ரவேல் ஜனங்க அழல இறைச்சிக்காக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் இறைச்சி கொடுத்தாங்க? வைக்கோலே கொடுக்கல. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைக்கோலே கொடுக்கல. அங்க இறைச்சி சாப்பிட்டதுல யாரு கூட வந்து இருக்கிறான் தெரியுமா? அங்க இருக்கும்போது இறைச்சி ஆசையை எழுப்பி விட்டுதான். ஆமே. இவங்களும் அதை பார்த்து இறைச்சிக்காக உணவு நம்மளும் அழுவோம் சேர்ந்து. எகிப்திலிருந்து மீட்புக்காக அழுதவங்க வெளியே வந்து இறைச்சிக்காக அழுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க.
அதனாலதான் லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா 26 வாசியுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும் படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அதனுடைய 17-18 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானது அடுத்த வார்த்தை அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதுக்கு மேல இருந்தா வாசித்துட்டு வரோம் 14 இருந்து. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்தவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. நான் அன்பா சொல்றேன், விசேஷமா பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோருக்கு அன்பா சொல்றேன். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்க எதுக்கு அழுறாங்களோ அதுக்கு தான் இவங்க அழ வேண்டி இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்க பைபிள் பாருங்க, வருகை குறித்து சொல்லும் போதெல்லாம் 2 தானே சொல்றார். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். வலதுபுறத்தில் ஒரு கூட்டம், இடதுபுறத்தில் ஒரு கூட்டம். வலதுபுறத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார், இடதுபுறத்தில் இருக்கிற கூட்டத்தை தண்டிக்கிறார். அப்ப 2 கூட்டம் இருக்குல்ல, 2 டீம் இருக்குல்ல. நம்ம எந்த சைடுல இருக்கிறோம்? இருளில் இருந்த அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆசாரிய கூட்டமாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை தமக்கென்று. இதுலதான் தேவனுடைய அன்பே தெரியுது. ஆமென். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம். கடந்த நாளில் இந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதித்த வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்? நம்ம எல்லாம் ஆண்டவர் அன்பை எதை வச்சு பார்க்கிறோம் தெரியுமா? உயர்வை வச்சு, பணத்தை வச்சு, ஆசீர்வாதத்தை வச்சு இப்படி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை கொச்சப்படுத்தக்கூடாது. எங்களை நீர் எப்படி சிநேகித்தீர்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை நான் சிநேகித்தேன். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபே, உன்னை நான் தெரிந்தெடுத்தது உங்க வீட்டில் வேற யாரும் இல்லாததுனால அல்ல. உன் கையை நான் பிடிச்சது வேற கையே இல்லாததுனால அல்ல. நியாயப்படி பார்த்தா ஏசா கையை தான் நான் பிடிச்சிருக்கணும். ஆனா யாக்கோபே, நான் உன் கையை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை சிநேகித்தேன். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறீங்க சொல்லும்போது அவருடைய பதில், உன்னை விட வேற யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. சபையே, ஒரு சத்தியத்தை சொல்லவா? நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்படுவதற்கான தகுதி என்ன தெரியுமா?
அவர் நம்மேல் வைத்த அன்பு. இந்த இடத்துல என்னை விட நிற்பதற்கு தகுதியுள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு. என்னை கர்த்தர் கையை பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறார்னா அப்படி என்ன தகுதின்னு என்கிட்ட கேட்ட நான் சொல்வேன், நான் அவர் மேல் வைத்த அன்பல்ல, அவர் என் மேல் வைத்த அன்பு. நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். எதனால? ஆண்டவர், நான் உன்னை நேசிக்கிறேன்பா. என்ன ஆண்டவர், அவங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்துரு, நான் உன்னை நேசிக்கிறேன்பா. ஏன்? ஏசா கை நல்லாதான், நல்ல கை, அது பலம் உள்ள கை. தகப்பனுக்கு ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும். 4 இடத்துக்கு போய் பழக்கப்பட்டவன் ஏசா. இந்த யாக்கோபு 4 சுவருக்குள்ள இருந்தவன். கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயும் ஏசா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். ஏசா கையை நீட்டுறான், வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு கை நீட்டி அழும்போது, நான் அதையும் பொருட்படுத்தாம, யாக்கோபே உன் கையை நான் பிடிக்கிறேன்னா நீ ஏசாவை விட மேன்மையானவன் ஆனதுனால அல்ல, நான் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. தாவீதின் சகோதரர்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. 7 பேர் வரிசையா நிக்கிறாங்க. எலியாபு கையை கொடுக்கிறான். சாமுவேல் ரெக்கமெண்ட் பண்றான். அப்பா எலியாவை பிடிச்சு ஃப்ரெண்ட்ல நிறுத்துறார். ஆண்டவர் கையை கொடுக்கவே இல்லை. நோ 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 நோ. 2வது நோ, 3வது நோ. நான் இவன் கையை பிடிக்க விரும்பல சாமுவேலே. இந்த வெறுத்தேன்னா ஏசா வாழவே அப்படி அல்ல. இந்த வெறுத்தேன் நேசித்தேங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை காட்டி சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். அவனை சிநேகித்தேன், இவனை வெறுத்தேன், அப்படி தேவன் ஒரு சைடு இல்ல இல்ல. தேவன் அந்த 2 பேர்ல ஒருத்தனை தெரிந்தெடுத்தார். நான் அவனை நேசிக்கிறேங்கிறார். ஆண்டவருடைய அன்பை அழிந்து போகிற உலக காரியத்தை வச்சு பார்க்காதீங்க. அழியாத நித்திய ஜீவனை நான் அடைய என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 7 பிள்ளைங்க வரிசையா வந்து நிக்கிறாங்க. 7 பேர் வரிசையா வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து சாமுவேல ஃபாஸ்டிங் இருக்க வச்சார். நீ ஃபாஸ்டிங் இரு. இல்லைன்னா இவங்க தாவீதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சாமுவேல, உனக்கு தெரியாது இந்த குடும்பத்தால இந்த தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டான்ல உனக்கு தெரியாது. இந்த சகோதரர்களால இந்த தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டான்ல நீ இரு சாமுவேலே, நீ சாப்பிடாத. நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். வேற பிள்ளைங்க இல்லையா? ஒருவன் இருக்கிறான். தாவீது கொண்டு வரப்படுகிறான். அந்த மேய்ப்பனுடைய அழுக்கு வஸ்திரத்தை போட்டு ஆடுகள் எல்லாம் தூக்கி எடுத்த கை இப்படி வாரா. இப்படி வரும்போது ஆண்டவர் சொல்றார், இவன் தான். அதான் தாவீது சொல்றார், என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான், ஆனால் நீர் என் மேல் பிரியமாயிருந்தபடி. ஆண்டவர் உங்க மேல, உங்க ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, ஆமா பாரு, நான் நேற்று சைக்கிள்ல போனேன், இன்னைக்கு பைக்ல, இப்படி எல்லாம் காட்டாதீங்க. இப்படிலாம் காட்டாதீங்க. ஆண்டவர் யாருன்னு கேட்கிறேன், பிளைட்ல போயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் தேவன் கொடுக்கிற நம். எஸ் சொல்லணும். என் குடும்பத்துல என்னதான் ரொம்ப பிடிக்கும். என் சொந்தத்துல எப்படி சொல்ற, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறா. என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. உங்க தகுதி என்ன? அவர் என் மேல் வைத்த எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இதுலயே எழுதி வச்சிருக்கோங்க. எழுதி கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. அவர் உன்னை நேசித்தது தான்ப்பா உன் தகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேற யாருமே இல்லையா உங்க வீட்டில்? உங்க குடும்பத்தில் வேற யாரும், உங்க கூட படிச்சதுல வேற யாரும் கிடையாதோ? எத்தனை ஏசாக்கள் உண்டு தெரியுமா? பலமுள்ள ஏசாக்கள், தகப்பன் விரும்பினதை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கிற தகுதி உள்ள ஏசாக்கள். யாக்கோபுக்கு பாருங்க, அம்மா ஹெல்ப் பண்ணாதான் சாப்பாடு. ஒரு ஆடை பிடிச்சு அடிச்சு, ஏசாக்கு அப்படி கிடையாது. அவனே போறான்,
தகப்பனுக்காக பிரயாச காட்டில் அலைந்து திரிந்து வேட்டையாடி கொண்டு வருகிறான் தகப்பனுக்கு முன்னாக வைக்கிறதுக்கு. இவரு 4 சவருக்குள்ளேயே இருப்பாராம். எல்லாம் அவங்க அம்மாவே செஞ்சு கொடுக்கணுமா? கஷ்டப்படுறது ஒருத்தன், பிரயாசப்படுறது ஒருத்தன். அந்த இடத்தை தாண்டி எப்படி ஆண்டவரே நீங்க இந்த பூச்சிக்கு கையை பிடிச்சிங்கன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ கேட்டல எதனால இப்ப எப்படிப்பா என்ன நேசிக்கிறீங்கன்னு. இப்படிதான்பா, இப்படிதான் நான் உன்னை நேசிக்கிறேன். நேசத்தை தெரிந்தெடுக்கல வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த நேசத்தின் ஆழம், நீளம், அகலம், உயரம் எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது. உம் அன்பு அளவே இல்லாது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். யாத்திராகமம் 8வது வேகமா ஒரு 5 மேக்சிமம் 10 நிமிஷத்தில் இந்த செய்தி நான் முடித்து ஜபிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு முன் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன் என்று மோசையை கொண்டு கர்த்தர் பார்வோன்ட்டு பேசினார். அவருடைய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? கோசேன் நாட்டில். இந்த கோசேன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிராயிங் நியர், இன்னும் நெருங்கி வா. என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு நெருங்கி இருக்கிறாங்க. இந்த கோசேன் நாட்டில் நமக்கு நன்றாய் தெரியும், யாக்கோபு யோசேப்பினிடத்திலே தன் குமாரர்கள் குடும்பத்தோடு வரும்போது தங்கி இருக்கும்படிக்கு யோசேப் இஸ்ரவேல் குடும்பம், அதாவது தன் தகப்பன் தன் சகோதரர்கள்லாம் இருக்கும்படிக்கு ஏற்படுத்தின இடம்தான் கோசேன். எதுக்கு அங்க வச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 45:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம், என் பக்கத்தில் இருக்கணும். அவ்வளவுதான். கோசேன்னாலே பக்கத்துல நெருங்கி வருதல். அப்போ ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கிறவர்களை கர்த்தர் எப்பொழுதுமே வேறு பிரிக்கிறார், விசேஷப்படுத்துகிறார். என் பக்கத்தில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 46:34 சொல்லப்பட்டிருக்கிறது. 46:28 கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன். கோசேன் நெருங்குகிற அனுபவம் மாத்திரமல்ல, அவரை சந்திக்கிற இடம். அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கிற இடம் தான் கோசேன். அதுதான் நம்ம சமூகம், தேவ சமூகம். நெருங்கி அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் அந்த திரைச்சீலை அவர் கிழித்திருக்கிற தன்னுடைய மாம்சமாகிய திரையை எதுக்குன்னா நெருங்கி வா, நெருங்கி வா. அந்த இடத்துல யாக்கோபும் யோசேப்பும் சந்திக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கிற இடம் கோசேன். இந்த உறவுல இருக்கிறவங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்திட்டே இருப்பார், வித்தியாசப்படுத்திட்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, 46:34 யோசேப்பு சொல்லுகிற தன் சகோதரர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய். இதுதான் சொல்லணும், நீ கோசே நாட்டில் குடியிருக்கும்படி. இந்த வேர்டை நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எகிப்தியருக்கு இந்த மேய்ப்பர்கள்னா யாரு? அருவருப்பானாங்க. இங்க பாரு, இந்த கோசேன்ல நீ குடியிருக்கணும்னா உன் அடையாளத்தை யாருக்காகவும் மாற்றக்கூடாது. கல்யாண வீட்டில் இன்னொரு அடையாளம், சர்ச்சில் அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. நம்ம அவருடையவர்கள் என்று வெளிப்பட்டா 4 பேருக்கு நம்ம அருவருப்பா தான் தெரியும். யோசேப்பு இங்க பாரு, நீ கோசே நாட்டில் குடியிருக்கும்படிக்கு நீ மேய்ப்பன்னே சொல்லு. சிறுவயது முதல் நாங்க அப்படி எங்க பிதாக்களை போல. எகிப்துல வந்தது அடையாளத்தை மாற்றாத. நீ அடையாளத்தை மாத்தினா எகிப்துக்கு ஒத்தவனாய் மாறுவ. உனக்கு இந்த பிரசன்னம் கட்டாகும். இந்த சமீபத்தில் வருகிறது, நெருங்கி வருகிறது. இன்னைக்கு அநேகர் உலகத்துக்கு ஒத்தவர்களாய் தங்களை மாற்றிக்கொண்டது நிமித்தம் ஏங்க 1 hour டைம் பார்க்காம ஜெபம் பண்ண முடியுதா? எனக்கு பிரேயர் ஹார்டா இருக்குனாலே என்கிட்ட பிரசனம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை.
கோசேனின் அனுபவம் என்ன? நீ என் பக்கத்துல இரு, என்னை சந்திக்கலாம், அப்பா பிள்ளை உறவாடலாம். இன்னைக்கு மனிதர்களை அவங்க என்ன தப்பா பார்த்திடக்கூடாது. ஆமா, சில கடன் வாங்கி வர ஃபுல்லா போட்டு போவாங்க. ஏன்? இன்னொருத்தங்க கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி போனா என்ன? நான் இப்படி பைபிளை தூக்கிட்டு போறது 4 பேர் என்ன பார்த்து துப்புறானா துப்பட்டும். உலகம் உங்களை அருவருக்கிறது பெருசா, பரலோகம் உங்களை அருவருக்கிறது பெருசா? நீ கோசே நாட்டில் குடியிருக்கணும்னா அடையாளத்தை மாத்தாத, அடையாளத்தை மாத்தாத. நீ அவருடையவன். எந்த இடத்துல அதை வெளிப்படுத்துறதுக்கு உன் பார்வையில் அதை வெளிப்படுத்தணும், உன் வார்த்தையில் அதை வெளிப்படுத்தணும், உன் நடக்கையில் அதை வெளிப்படுத்தணும், உன் செயல்கள் அதை வெளிப்படுத்தணும். அவங்க திட்டினாங்க, நானும் திட்டுவேன். அவங்க எனக்கு விரோதமாய் திட்டம் போட்டாங்க, நானும் திட்டம் போடுவேன். இந்த அனுபவம் கட்டாயிரும். இந்த அனுபவம் கட்டாய். இன்னைக்கு அநேகர் பிரசன்னத்தை இழந்து இன்னைக்கு சர்ச்சில் இருந்து சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் சில சொல்லுவாங்க, அது என்னால 2.5 மணிக்கூர்ல அங்க வந்து இருக்க முடியாது, இங்க 2.5 மணிக்கூரே இருக்க முடியலன்னா அங்க வந்து. ஆமா, கோசேனின் அனுபவம் ஏன் நஷ்டமாச்சு? எகிப்துல எங்க இந்த பொல்லாத உலகத்திலே நமக்கான கோசேன் தான் அவர் சமூகம். பாரு, எகிப்தியருக்கு நீ அருவருப்பானவன், நீ உலகத்தார் அல்லன்றார். உலகம் என்ன பகைச்சதுன்னா உங்களையும் பகைக்கும். உலகம் உங்களை பகைச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைத்தாயிற்று. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீங்க. பிதா உங்களை கனப்படுத்துவா. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒவ்வொருவருக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்றால், என் வாழ்க்கையில இருப்போம், சர்ச்சுக்குள்ள இருப்போம், கனெக்ட் ஆக முடியாது. எகிப்துக்குள்ள ஒரு கோசேன், ஒரு கோசேன். நான் தங்கி இருக்கிற வீடு ஒரு கோசேன், நான் வந்து ஆராதிக்கிற இடம் ஒரு கோசேன். நான் எப்பவுமே அவர் பக்கத்திலே இருக்கணும். இது இந்த கன்ஃபர்மேஷன் இருக்கணும். சில பிள்ளைங்க பாருங்க, தூங்கும் போது தூக்கத்துல கை நீட்டி பார்ப்பாங்க, அம்மா அப்பா யாராவது பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு. அப்படி பக்கத்துல இல்ல உடனே எழும்பிடுவாங்க. அப்படிதான் இருக்கணும். இது நம்மில் தொடர்ந்தா ஆதியாகமம் 47:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டில் குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகி, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அங்கே நிலங்களை கையாட்சி செய்துங்கிற வார்த்தைக்கு ஃப்ரூட்ஃபுல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா சாட்சி உள்ளவங்களா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் பலத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அவர் சமீபத்தில் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் எப்படி இருந்தா அவருக்கு பிடிக்கும் அப்படி இருக்க ஒப்பு கொடுங்க. அவ்வளவுதான். யாருக்காக உங்களை மாத்தாதீங்க, அவருக்காக என்ன வேணாலும் மாத்துங்க. 4 பேர் தப்பா பார்க்கறாங்களா, பார்க்கட்டும். இன்னைக்கு நமக்கெல்லாம் இவங்க என்ன இப்படி பார்க்கறாங்க, அவங்க இப்படி பார்க்கறாங்க, இவங்க இப்படி பார்த்து என்னங்க. கொரோனா வந்தப்போ வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க? நாங்களே போன்ல தான் ஜோம் பண்ணிட்டு வச்சோம். அவர் என்ன இப்படி பார்க்கிறார்? என் பிரியமே, நீ பூரணருவா என்னை பார்த்து அவர் ரசிக்கணும். என்ன நான் எப்படி இருக்கணும்னு நான் அவர் விரும்புறாரோ அப்படி நான் இருக்க என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். ஜெயத்தை சுதந்திரிக்கணும்னா, நன்மையை அனுபவிக்கணும்னா பக்கத்துல கோசேனின் அனுபவம், அவர் சமூகத்துல இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட. கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. டெய்லி இதை வாஞ்சி, அதாவது
நாளைக்கு ஒரு நாளை கர்த்தர் காண வைக்கிறாரா? ஆண்டவர்கிட்ட எப்படி, ஆண்டவர் நேற்று நான் உங்களுக்கும் எனக்கும் நான் எப்படி இருந்தானோ அதை விட ஒரு ஸ்டெப்பாவது இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி இல்லை, முன்னாடி. இப்படி போயிட்டேன்னா மோவாபியனுக்கெல்லாம் எல்லை தான், உள்ள வர முடியாது. என் நன்மையெல்லாம் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? வித்தியாசமா தெரியும். அவன் பார்த்து குழம்பிட்டு இருப்பான், நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் தானியம் சத்துருக்கு ஆகாரமா இருக்குன்னா பிரச்சனை உன்கிட்ட தானே இருக்கு. நெருங்கி வா. எகிப்திலே ஒரு கோசேன் உண்டு, இந்த பொல்லாத உலகத்திலே அவருடையவர்களுக்கென்று அவருடைய சமூகம் மாத்திரமே உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே. இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்து. ரெண்டு கைகளை உயர்த்தி இன்னும் கிட்ட பாடுபட்ட ஆமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை மூற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடெந்த உள்ளத்தில் நாடி தேட செய்யுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் ஆமென். பாடுபட்ட ஓ glory. ஆமென். ஜீவன் தந்த இன்னும் கண்டிராத இன்னும் கண்டி பேரின்பத்தை விண்ணில் பெற்று வாழுவே. திவ்ய அன்பின் ஆழமும் நீளமும் அங்கே கண்டானந்தி. கைகளை உயர்த்தி பாடுவோம். இன்னும் கேட்ட ஓ பாடுபட்ட ஆண்டவரே ஆமே ஜீவன் தந்த. எத்தனை பேர் உண்மையாய் விரும்புறீங்க? என்னை நீங்க சத்துருவின் கூட்டத்தில் பார்க்க கூடாது, பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நான் இருக்கணும். நெருங்கி அப்பா பிள்ளை சந்திக்கிற இடம் தான் கோசேன், அவர் சமூகம். அங்க ரெண்டு பேரும் சந்தித்த போது என்னாச்சு தெரியுமா? ரொம்ப நேரம் கட்டிப்பிடிச்சு அழுதாங்களாம். யாக்கோபு யோசேப்பும் சந்தித்த போது ஆதியாகமம் 46:29 சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம், அதான் அந்த கோசேனின் அனுபவம், டைம் போறது தெரியாது. வெகு நேரம் அவன் கழுத்தை
விடாமல் அழுதா. நஷ்டமாயிட்டுல, நீ உன் அடையாளத்தை மாத்தி எவ்வளவு மேன்மை இழந்திருக்க தெரியுமா? இன்னைக்கு உன் ஜெபம் 10 நிமிஷம் தாண்டுதா? பைபிள்ல ஒரு 10 வசனம் படிக்க முடியுதா? வெகு நேரம் அப்பா பிள்ளை சந்திக்கிற இடம். ஜீசஸ், ஆண்டவரே, நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் திரும்ப வேணும். அப்படி கேட்கிறவங்க மட்டும் 2 கைகளை நல்லா உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. I love you, Father. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. 4 பேர் என்ன அருவருப்பாவே பார்க்கட்டும், என்னவோ சொல்லட்டும். I love Jesus, I need Jesus. அவங்க சமூகத்தில் வெகு நேரம் இன்னும் கேட்ட ஓ பாடுபட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த ரட்சகர். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்க சமூகத்திலே ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்த அன்புக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே தங்கியிருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், நீர் எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர், விசேஷப்படுத்தி இருக்கிறீர். நாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும், உங்க கூட சந்திக்கிற நிலையில் இருக்கணும், உம்முடையவர்கள் என்கிற அடையாளத்திலேயே அறியப்படணும், உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் இன்னும் கிட்டி சேரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் உமக்குள்ளே களிகூறும்படியாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும், கிருபை உண்டாக பண்ணும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.